பயம், எதிர்காலத்தை நினைச்சு பயம், இப்ப நடந்து போனா உயிர் வாழ்வனான்ற பயம், நாளைக்கு என்ன செய்வேன்ற பயம். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பயம் இருக்கு. எக்ஸாம் எழுதுறதுனா பயம், ஒரு இன்டர்வியூ போறதுனா பயம். எந்த ஒரு மனுஷனும் அது என்கிட்ட பயமே இல்லை அப்படின்னு சொன்னானா அவன் உண்மையை சொல்லல, பொய் சொல்றான். அதனாலதான் பைபிள்ல பாத்தீங்கன்னா 365 தடவை ஃபியர் நாட், பயப்படாதிருங்கள் அப்படின்னு கடவுள் மனுஷனை பார்த்து சொல்றாரு. பயத்தை ஓவர் கம் பண்றதுக்கு நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா விசுவாசம். கடவுள் நமக்கு வாக்கு கொடுத்திருக்காரு, fear not for I am with you, உன்னோட நான் இருப்பேன், நீ பயப்படாத. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் கடவுள் நம்மளோட இருப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்காரு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயம் இருக்கும், பயத்தை நம்ம ஓவர் கம் பண்றதுக்கான கீ விசுவாசம். கடவுள் மேல விசுவாசமா இருங்க. கடவுள் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காம பலனும் தெளிந்த புத்தியும் அன்பும் நிறைந்த ஆவியை கொடுத்திருக்காரு. பயப்படாதீங்க, கடவுள் உங்களோட இருக்காரு. God bless you.